கோவை சரவணம்பட்டியில் உள்ள பிபிஜி கல்விக் குழுமம் சார்பாக மகளிர் தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. உலகம் முழுவதும் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் கோவை சரவணம்பட்டியில் செயல்பட்டு வரும் பிபிஜி கல்விக் குழுமத்தில் பெண்கள் தினம் கொண்டாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பிபிஜி கல்விக் குழுமத்தின் தலைவர் மருத்துவர் எல்.பி. தங்கவேலு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி பேசுகையில், தற்போது அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனைகள் புரிந்து வருவதாக கூறிய அவர், பிபிஜி கல்விக் குழுமம் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சிறப்பு விருந்தினராக மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் துணைத் தலைவர் டாக்டர் சுதா சேஷய்யன் கலந்து கொண்டு கல்லூரி மாணவிகள் மத்தியில் பேசுகையில், பெண் கல்விக்காகவும் பெண்களின் சமூக மாற்றத்திற்காகவும் குரல் எழுப்பியவர் பாரதியார் என குறிப்பிட்டு பேசிய அவர், ஒரு செயலை செய்வதிலும் சாதனை படைப்பதிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இருக்கிறார்கள் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவிகள் ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் மாணவிகள் 18 வகையான நடனங்களை ஆடி அசத்தினர். தொடர்ந்து கல்லூரியில் சிறந்து செயல்பட பேராசிரியர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் பிபிஜி கல்விக் குழுமத்தின் தாளர் சாந்தி தங்கவேலு மற்றும் துணைத் தலைவர் அக்ஷய் தங்கவேல் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மிகப்பெரிய குரலை கொடுத்தவர் அந்த பாரதியார். Especially 2025 March 8th காலகட்டத்தில் சிந்திக்கும் போது நாம எப்படியெல்லாம் இதை புரிந்து கொள்ளலாம், எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ளலாம், எதற்காக போராடினார்கள்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கிற சில தனித்திறமைகள், இந்த தனித்திறமைகளை, இந்த பிளஸ் பாயிண்ட்ஸை விட்டுவிடக்கூடாது.